யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வாராக்கள் தங்கி நிற்கிற வீடுகளை இலக்கு வச்சு கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சில தினங்களுக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த கொள்ளை சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட 2 இளைஞர்களை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 26 மற்றும் 27 வயதுடைய காரைநகரை சேர்ந்த 2 இளைஞர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரைநகரில் இருந்த 2 வீடுகளில், அதுவும் வெளிநாட்டில் இருந்து வந்த உறவுகள் தங்கியிருந்த 2 வீடுகளில் தான் இந்த கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 1500 கனேடியன் டாலர்ஸ் காணாமல் போயிருந்தது. அதே போல தங்க நகைகள் காணாமல் போயிருந்தன. ஒரு சோடி காப்பு காணாமல் போயிருந்தது. அதுபோல இன்னும் ஒரு வீட்டிலும் சில பொருட்கள் காணாமல் போயிருந்தன. புலம்பெயர் தமிழர்களே, அவதானமாக இருங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து தாயகத்திற்கு திரும்பும் பொழுது நீங்கள் பாதுகாப்புக்காக கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை இந்த காணொளியிலே பார்க்கலாம். முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காரைநகர் பகுதியில் சில தினங்களுக்கு முன்பாக 2 வீடுகளிலே கொள்ளை சம்பவம் இடம்பெறுகிறது. அந்த 2 வீடுகளிலும் கனடாவில் இருந்தும் இன்னமும் வேறு சில நாடுகளில் இருந்தும் வந்து இலங்கைக்கு வந்த புலம்பெயர் தமிழர்கள் சிலர் தங்கி இருந்திருக்கிறார்கள், குடும்பமாக இருந்திருக்கிறார்கள். அந்த வீடுகளிலே 2 இளைஞர்கள் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். காரைநகரை சேர்ந்தவர்கள். காரைநகரில் தான் இந்த 2 வீடுகளும் இருந்திருக்கின்றன. ஒரு வீட்டில் இருந்த 1500 ரூபாய் கனேடிய டாலரும் 1 சோடி காப்புகளும் காணாமல் போகின்றன. இன்னும் ஒரு வீட்டில் 1 லட்சம் ரூபாய் இலங்கை பணமும் அதுபோல 400 யூரோக்களும் காணாமல் போகின்றன. இதனை அடுத்து அதிர்ந்து போன அந்த வெளிநாட்டு தமிழ் உறவுகள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாட்டினை கையளிக்கிறார்கள். இதனை அடுத்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் துரிதமாக செயற்பட்டு இந்த கொள்ளை சம்பவத்திலே ஈடுபட்ட 2 கைது செய்கிறார்கள். அவர்கள் இருவரும் 26 மற்றும் 27 வயதுடைய இளைஞர்கள், அதே காரைநகரை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவம் இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு இலங்கைக்கு திரும்புகின்ற புலம்பெயர் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இடத்தில் மட்டுமல்ல, பல இடங்களில் இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் புலம்பெயர் தமிழர்களை இலக்கு வைத்து இடம்பெற்றிருக்கிறது. அண்மையில் கூட புலம்பெயர் தமிழர் ஒருவர் கொலை கூட செய்யப்பட்டிருந்தார். ஆகவே வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வருகின்ற புலம்பெயர் தமிழர்கள், நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடையதும் நீங்கள் கொண்டு வருகின்ற பொருட்கள் மற்றும் பணத்தினுடைய பாதுகாப்பிற்காக செய்ய வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. இந்த சம்பவம் போன்ற திருட்டுக்களை முழுமையாக தடுக்க முடியாது போனாலும் கூட ஆபத்தை நிச்சயமாக குறைக்க முடியும். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வருகின்ற புலம்பெயர் உறவுகள் பின்வருகின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நல்லூர் திருவிழா நெருங்குகிறது. ஆகவே இன்னமும் அதிகளவான புலம்பெயர் உறவுகள் நீங்கள் வருவதற்கு தயாராக இருப்பீர்கள். இங்கே எங்கு தங்க வேண்டும் என்பதனை எல்லாம் தீர்மானித்துக் கொள்பவர்களாக இருப்பீர்கள். அவ்வாறு தீர்மானிக்கின்ற பொழுது இந்த பாதுகாப்பு நடைமுறைகளையும் சேர்த்து கவனத்தில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, வருகை பற்றிய தகவல். நீங்கள் இங்கு வரப்போகிறீர்கள் என்றால் அந்த வருகை பற்றிய தகவலை பொது வழியிலே நீங்கள் பகிராமல் இருப்பது முக்கியமான விடயம். குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் உங்களுடைய விமான டிக்கெட் விவரங்கள், வருகைக்கான திகதி, வீட்டு இருப்பிடம், இது போன்ற விடயங்களை முன்கூட்டியே வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது, வீட்டில் அதிகளவு பணம் அல்லது நகைகளை தயவு செய்து வைத்திருக்க வேண்டாம். நீங்கள் தங்கியிருக்கின்ற வீட்டிலே இவற்றை வைத்துக் கொள்ளாதீர்கள். அவசியமான தேவையான அளவு பொருட்களை மாத்திரமே வைத்துக் கொள்ளுங்கள். மிகுதியாக இருக்கின்ற பணத்தை வங்கியில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையான பொழுது அதனை எடுத்து பயன்படுத்துவது போன்ற ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஏடிஎம் கார்டு இல்லாதவர்கள், இங்கு வங்கி கணக்கு இல்லாதவர்கள் வந்த உடனே நீங்கள் வங்கி கணக்கை திறந்து ஏடிஎம் கார்டை எடுத்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பானது. அடுத்தது, சிசிடிவி மற்றது அலாரம் அமைப்புகளை நீங்கள் நிறுவ வேண்டும். இணையத்தின் மூலம் வெளிநாட்டில் இருந்தே வீட்டை கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் மிகவும் பயனுடையதாக இருக்கும். வலுவான கதவுகள் மற்றும் பூட்டுக்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் தங்கியிருக்கின்ற வீடுகளுக்கு இவ்வாறான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றதா என்பதனை செக் பண்ண வேண்டியது உங்களுடைய முதல் கடமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வீடுகளில் நீங்கள் தங்கியிருக்க வேண்டும்.
நம்பகமான அயலவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த உறவினர்களினுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வெளியிலே செல்லும் பொழுது நீங்கள் தங்கியிருந்த வீட்டினை அவ்வப்போது பார்த்து கொள்ளுமாறு அவர்களிடம் உதவியை கோருங்கள். அடுத்தது, உங்களுடைய வீட்டு பணியாளர்களிடம் எதுவிதமான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக புதிதாக கனவு இல்லங்களை பல புலம்பெயர் உறவுகள் தாயகத்திலே கட்டுகின்றீர்கள். அதனை பார்ப்பதற்காகவும் அதேவேளை வேலைகள் அனைத்தும் முடிவடைந்து குடிபூறல் செய்வதற்காகவும் நீங்கள் வருகின்றீர்கள். ஆகவே அந்த வீட்டு கட்டுமானத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள், தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்களிடம் தேவையில்லாத விடயங்கள் இதனையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது அவர்களை தரக்குறைவுக்கு உட்படுத்துகின்ற ஒரு விடயமாக இதனை நான் கூறவில்லை. அனைத்து பணியாளர்களுமே மதிப்பு மிக்கவர்கள், அவர்களுடைய உழைப்பு போற்றப்பட வேண்டியது. ஆனால் ஒரு சிலர் இருப்பார்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு சிலர் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே நாங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அதற்காக முன்னெச்சரிக்கையோடு உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை உங்களுடைய அந்த சொத்துக்களை பராமரிப்பதில் அல்லது கட்டுமான பணிகளிலே ஈடுபட்டவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய தகவல்கள், தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வீட்டில் உள்ள பணம், நகை அல்லது வெளிநாட்டு வருமானம் பற்றிய விடயங்களை முக்கியமாக நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறான தகவல்கள் வெளியேறாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. அடுத்தது, வீட்டினுடைய வெளிப்புற விளக்குகள் மற்றும் சென்சார் லைட்டுகளை நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வீடுகளை சுற்றி பொருத்த வேண்டும். இரவு நேரங்களில் இது திருடர்களை தடுப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும். அடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முக்கிய ஆவணங்களினுடைய நகல்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். கடவுச்சீட்டு போன்றவற்றையெல்லாம் நீங்கள் மிக மிக பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றினுடைய நகல்களையும் நீங்கள் எடுத்து வைத்திருப்பது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். கடவுச்சீட்டு, சொத்து ஆவணங்கள் போன்றவற்றினுடைய டிஜிட்டல் பிரதிகளை நீங்கள் உங்களுடைய தொலைபேசிகளில் அதே போல டிஜிட்டல் ஸ்டோரேஜ்களில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது அசாதாரண அசைவுகள் தென்படுமாக இருந்தால் உடனடியாக நீங்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். புலம்பெயர் தேசங்களிலிருந்து சிசிடிவி ஊடாக பார்க்கிறீர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நிற்கும் பொழுது வீட்டுக்குள் இருந்து வெளியால் பார்க்கும் பொழுது தெரிந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக போலீசாருக்கு உடனடியாக அவசர தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அதே போல மற்றொரு முக்கியமான முன்னாயத்து நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் செய்ய வேண்டியது, வீட்டை பராமரிக்கின்ற நம்பகமான நிர்வாகம் அல்லது ஒரு நபரை நிச்சயமாக நீங்கள் நியமிக்க வேண்டும். நீண்ட காலம் வீடு காலியாக இருந்தால் வீட்டில் யாரோ வசிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நிச்சயமாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்குரிய வகையில் மின் விளக்குகள், சென்சார் விளக்குகள், வேறு சென்சார் வகைகள், தோட்ட பராமரிப்புக்குரிய நடவடிக்கைகள், இது போன்றவற்றை நீங்கள் நிச்சயமாக மேற்கொண்டு வைக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற இந்த சீசன் புலம்பெயர் தமிழர்கள் பலர் தாயகத்திற்கு திரும்புகின்ற ஒரு சீசன். ஆகவே வருகின்ற பொழுது பாதுகாப்பாக வாருங்கள். இங்கு தங்கி நிற்கின்ற பொழுதும் பாதுகாப்பாக தங்கி நில்லுங்கள். மீண்டும் திரும்பி செல்லும் பொழுது மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக திரும்பி சென்று மீண்டும் திரும்பி வாருங்கள். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.